வணக்கம். சபரிமலை புனித யாத்திரைக்கான பிரத காலம் எதிர்வரும் 17ஆம் தேதி ஆரம்பமாகிறது. இந்நிலையில் மாலை அணிய உள்ள சுவாமிமார்களை இலக்கு வைத்து வியாபார நோக்கத்துக்காக இந்து மதத்தை அவமதிக்கும் வகையிலான சில செயற்பாடுகள் இடம்பெறுவதாக சர்வதேச இந்து மத குரு பீடாதிபதி ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் சுட்டிக்காட்டியுள்ளார். இதுகுறித்து ஐயப்ப பக்தர்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் செயற்பட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய புனித யாத்திரை ஆரம்பமாக இருக்கின்ற இந்த காலகட்டத்தை மனதிலே கொண்டு வியாபார நோக்கிலே இந்த சுவாமிகள் அணிகின்ற கருப்பு வேட்டி சால்வைகளிலே ஐயப்பனுடைய படங்கள், 18 படிகள், ஐயப்பனுடைய புலி வாகனம் இவையெல்லாம் பதிக்கப்பட்டு வியாபாரத்துக்காக வந்திருக்கின்றது. தயவு செய்து இதனை எந்த சுவாமிகளும் அணியக்கூடாது. ஐயப்பனுடைய பெருமையை மகிமையை அறிந்தவர்கள் இது குருசாமி மூலமாக அறிந்து கொள்ள வேண்டும். எந்த சாமிகளும் இவ்வாறான இந்த வேஷ்டிகளை கொள்வனவு செய்யக்கூடாது. இதனை வன்மையாக சர்வதேச இந்து மத குருவிடம் அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாவிடத்தோடு அகில இலங்கை ஐயப்ப குருசுவாமிகள் சமாஜம் அதனுடைய மகாசபை போன்ற சபையில் உள்ளவர்களும் இந்த இலங்கையில் உள்ள அனைத்து குருசுவாமிகளும் இதனை வன்மையாக கண்டிக்கின்ற வகையிலே இந்த ஐயப்பனுடைய விரதத்தை கொச்சைப்படுத்துகின்ற வகையிலே ஐயப்பனுடைய படத்தை 18 படிகளை பதிக்கப்பட்ட வேஷ்டிகள் எந்த சுவாமிகளும் அணியக்கூடாது என சர்வதேச இந்து மத குருவிடத்தின் சார்பில் அனைவருக்கும் அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். வணக்கம்.